இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு எந்த இப்படியான விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அதில் வந்து பல விஷயங்களை போட்டு உடைக்கிறாரு. ஸோ அரோரா வந்து கமருதீன் கிட்ட வந்து சாரி கேட்டு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு போல். ஸோ அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து சொல்லியிருக்காங்க கமருதீன் கிட்ட வந்து, நான் 2 நாளாக உங்ககிட்ட பேசாமல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை உங்ககிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கார் போல். அதுக்கப்புறமா இல்லை உண்மையிலேயே நான் வந்து நான் மிஸ் பண்ணுறேன், நீ மிஸ் பண்ணுற அப்படின்னா இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இல்லை நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உண்மையிலேயே வந்து வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நீ மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லியிருக்காரு. நீ என்ன வேணால் வச்சுக்கோ, ஆனால் உன் கூட என்னால் பழைய மாதிரிலாம் வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீ கூட அந்த சண்டை வந்தப்போ என்ன சொன்ன, நான் வெளியே போகிறேன்னு சொன்னதுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னல, இப்போ என்ன வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உன் கூட ஒன்றும் நான் லவ் கண்டென்ட்டெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து ரொம்ப டேஞ்சர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ பழைய மாதிரி பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்பவும் கேட்டிருக்காங்க போல். இல்லை ஹாய் பாய்னா பேசுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் பேசலாம் என்ன, அதான் துஷார் வந்து இருக்கான் நல்லா தானே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இனிமேல் ஹாய் பாயோட தான் நிறுத்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி போக போக அதுக்கப்புறம் டைம் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லிவிட்டு வந்துட்டார் போல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அரோரா கிட்ட திரும்பவும் வந்து துஷார் வந்து பேசியிருக்கார் போல், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து திரும்பவும் வந்து அரோராவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன அவன் வந்து உனக்கு என்ன கார்டியனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு போல் அரோரா கிட்ட துஷாரை பற்றி. அதுக்கப்புறமா நீ வந்து நான் அட்வைஸ் பண்ணேன், நீ நல்லா பண்ணு, ஒரு ஹீரோயின் வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவள் சொல்கிறா, நான் இங்கே வந்து ஹீரோயின் ஆகிறதுக்கெலாம் வரல, நான் வந்து வெளிநாடு போகிறதுக்கு காசு வேணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்லியிருக்காரு, அப்போனா நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே எவ்வளோ பேர் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு வந்திருக்காங்க, நீ வந்து காசு வேணும்னு வர, இங்கே எதுக்கு வரணும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து அரோரா கிட்ட பழைய மாதிரிலாம் வந்து என்னால் இனிமேல்லாம் இருக்க முடியாது, ஒன்ஸ் ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் என்னாலலாம் பழைய மாதிரிலாம் பழக முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல். இது எல்லாமே அரோரா விசஸ் கமருதீன். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமருதீன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் அவங்களுக்கு. அவங்க வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து மற்றவங்க கிட்டே போய் FFJ கிட்டேயோ பிரவீன்கிட்டயோ போய் வரிசைட்டெல்லாம் வந்து நான் இருக்க மாட்டேன். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் உனக்கு வந்து ட்ரூவாக இருப்பேன். அதே மாதிரி தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீ வந்து மற்றவங்க கிட்ட போய் பேசுகிறத நான் விரும்ப மாட்டேன். ஆனால் நான் உன்னை ஸ்டாப்பும் பண்ண மாட்டேன், அது உன் விருப்பம். உனக்கு உண்மையிலேயே என் மேலே ஹெல்த்தியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சுது. எனக்காக இருப்ப அப்படின்னா நீ இருக்கணும், ஆனால் உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருப்பேன், அதே மாதிரி நீ ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சும்மா ஒரு ப்ளே பண்ணுறதுக்காக வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளியே இருந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போது யார் கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதனால் நான் இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ கடைசியாக வந்து உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, நாம் இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கேமில் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 2 பேருக்கும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என் மேலே, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளியே போய் அது பார்த்துக்கலாம், வெளியே போய் பேசிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜியாக கேம் விளையாடுறதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு நீ உண்மையிலே வந்து என்ன எக்ஸ் மாதிரி வந்து இருக்குது, அதனால தான் அவங்க கூட வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. அப்படியே ஒரு ரிசம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே லைஃப்பில் யாராவது ரிசம்பிள்ஸ் இருந்தால் அது வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு உன்னை பார்க்கும்போது இருந்தது, அதனால தான் உன்னை என்னால் அவாய்டே வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விஜய் பார்வதிக்கு கமருதீன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி கமருதீனுக்கும் விஜய் பார்வதி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல். ஸோ இப்போ வந்து விஜய் பார்வதி கிளியராக சொல்லிட்டாங்க, நீ போய் அரோரா கிட்ட பேசினா எனக்கு பிடிக்காது, ஆனால் நீ போய் பேசினா அதுவும் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.